ஹலோ ப்ளூ லாக் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக நம்ம ப்ளூ லாக் வீடியோ போட்டு ஒரு 3 வாரம் இருக்கும். நம்ம சேனலில் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கிறவங்க ஞாபகம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டு போயிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கைசர் கோல் அடிச்சதை தான் காட்டுறாங்க. அவன் சந்தோஷப்படல, ஏன்னா அது இசாகினால் அடித்த கோல். நம்ம நெஸ்ஸு தான் கைசர்கிட்டே பெருமையாக பேசிகிட்டு இருவான் அவன் அடித்த கோலுக்கு. நம்ம கைசர் திட்டிடுவான், அவனால் அடித்த கோலுக்கு நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கைசர் நான் தான் கடைசி கோல் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். நம்ம இசாகி இந்த சைடு யோசிச்சுட்டு இருப்பான். கைசரோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ என் மேலே தான் இருக்குது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சென்டோக்கும் அப்புறம் கொரோனாவுக்கும் கால் பிடிச்சிக்கும். ஸோ இப்போ இவங்களும் கரெக்டான டைமுன்னு சொல்லிட்டு ஸ்டார் சேஞ்ச் சிஸ்டமில் நம்ம மார்க்ஸ் நஃபியும் நம்ம நோவல் நோவும் உள்ள வராங்க. இங்கே நம்ம இசாகியும் அடுத்தது என்ன நடக்க போகுது, இங்கே நான் தான் ப்ரோட்டோகானிஸ்டாக இருக்கணும், இன்னும் ஒரே ஒரு கோல் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹியோரையும் என்னையும் கூட சேர்ந்து கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி இசாகி கிட்ட சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே எல்லோரும் ரெடி ஆகிட்டு மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. யூபர்ஸில் எல்லாருமே அஃபென்ஸில் தான் ஆடுவானுங்க. நீக்கோ கிட்ட இப்போ பால் இருக்குது. பாலை நம்ம நீக்கோ டான் கிட்ட பாஸ் பண்ணுறான். டான் மறுபடியும் நீக்கோ கிட்ட பாஸ் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம நீக்கோ டான் கிட்ட பாலை பாஸ் பண்ணுறப்போ நம்ம இசாகி அதை கண்டுபிடிச்சிட்டு பால் எடுக்கலான்னு போவான். அந்த டைமில் நம்ம மார்க் இதை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே மார்க்கி கிட்ட இருந்து பால் எடுக்க நம்ம நோவல் வருவான். அந்த டைமில் என்ன ஆகுறான்னா, நம்ம மார்க்கு பாலை மறுபடியும் டான் கிட்ட பாஸ் பண்ணுறான். டான் உடனே நம்ம நீக்கோ கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். இந்த டைமில் நம்ம நினைச்சோம் இதை நம்ம நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு நின்றுருக்கேன், நீ யோசிக்கிட்டே இருறான்னு சொல்லிட்டு நீக்கோ பாலை மறுபடியும் மார்க்கி கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்ம மார்க்கும் அப்படி தான், யூபர்ஸ் உங்களோட ஒர்க்கை நிறுத்திடாதீங்க, நம்ம எனிமிக்கு யோசிக்க டைமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலை நம்மளோடைய பார்கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்ம ககாமாரு கதறிட்டு இருப்பான், என்னால் எப்படி அந்த பாலை நிறுத்த முடியும், அவனுக்கு இப்போ கோல் அடிக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம பாருவும் ஷூட் அடிக்க பால் நம்ம இசாகி காலில் பட்டு அதுக்கப்புறம் கைசர் காலில் பட்டு மேலே பறந்து போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம பாருவோம் என்னடா நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருப்போம் வேறப்பா. இங்கே பால் எல்லாருக்கும் நடுவில் பறந்துட்டு இருக்க நம்ம மார்க் பால் எடுத்துடுறான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மார்க் பால் எடுத்துகிட்டு போயிட்டு டான் கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்ம இசாகி இது ஒரு புது அட்டாக் பேட்டர்ன், நம்ம முதல்ல கவனிப்போம்னு சொல்லிட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பான். இங்கே நம்ம டான் பாலை டிராகோ கிட்ட பாஸ் பண்ணுறான். எல்லாரும் இவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்க நம்ம இசாகி மட்டும்தான் அங்கே மார்க்கை பார்த்துட்டு இருப்பான். அங்கே மார்க்கை பார்த்தா அவன் எல்லாரோட பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு பின்னாடியும் போயிட்டு இருப்பான் யாருக்கும் தெரியாமல். அப்போ நம்ம டிராகோ பாலை பாஸ் பண்ண நம்ம இசாகி டே யாராவது அவனை பாருங்கடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் தான் நம்ம கைசர் கரெக்டாக வந்துடுறான். நான் உன்னை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மார்க்கும் நீ என்னை பார்க்க மட்டும் தானே செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எகிரி பாலை ஹெட்டால் அடிப்பான். பால் நேராக நம்ம நீக்கோ கிட்ட போகுது. நீக்கோ கிட்டேருந்து பால் எடுக்க நம்ம நோவல் வருவான். அவனும் நம்ம நீக்கோவை பிளாக் பண்ணிட்டு முடிஞ்சால் ஷூட் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நீக்கோ என்ன பண்ணுவோம், தூக்கி பின்னாடி அடிச்சிருவான். பின்னாடி நம்ம பாரும் இருப்பான் பால் எடுக்க. அதை பார்த்து நம்ம இசாகி நேராக பாலை எப்படியோ அடிச்சிருவான். பால் வெளில போயிடும். இப்போ இசாகி மார்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம மார்க் அவனோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவனோட டீம் பிளேயர்ஸை விளாட வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நோவலும் இசாகி கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம இசாகி சொல்லுவான், ஆமாம் இப்படியே போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு டைம் பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நோவல் சொல்லுவான், நம்ம மார்க்கோட கேம் பிளேவோட பேசிக்ஸே ஜுஜுட்ஸுன்ற ஒரு விஷயம் தான். இந்த ஜுஜுட்ஸுனா ஜாப்பனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் லைக் ஜூடோ அப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜுஜுட்ஸுன்ற விஷயத்த நம்ம மார்க் சாக்கர்லேயே அப்ளை பண்ணியிருக்காப்புல. இந்த ஜுஜுட்ஸுன்ற விஷயத்தினால தான் நம்ம மார்க்குக்கு மற்ற பிளேயர்ஸோட மூமெண்ட்ஸ் அப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ அதை அவன் ஸ்கில்ஸோட மிக்ஸ் பண்ணி அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயராக இருப்பான். நம்ம நெஸ் சொல்லுவான், ஒரு பியூர் ஸ்ட்ரைக்கராக அவனால் எனக்கு ஒரு விளக்கு கூட பிடிக்க முடியாது, ஆனால் அவன் சாக்கரில் ஒரு ஆல்ரவுண்டர், அவனால் எந்த பொசிஷனில் வேணாலும் விளாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பான். அதுக்கு நம்ம இசாகியும் அப்போ நம்ம அவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம நெஸ்ஸும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம நோவல் சொல்லுவான், இந்த 3 நிமிஷத்துக்கு உங்களால் அப்படி தாக்கு பிடிக்க முடிஞ்சால் உங்களோட டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் அவன் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ரைச்சி சாவறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு அவங்ககிட்ட கேட்கறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இப்போ யூபர்ஸ் தான் பாலை தூக்கி போடுறாங்க. நம்ம டிராகோ பாலை நீக்கோக்கு பாஸ் பண்ணுறான். நீக்கோ மறுபடியும் டிராகோக்கு போட நம்ம டிராகோ நம்ம டான் கிட்ட பாலை போடுறான். நம்ம டானுக்கு பக்கத்தில் நம்ம மார்க் ஓடிட்டு இருக்கான்.
எதிர்கால நம்ம ரைச்சி வந்து நம்ம மார்க்கை பிளாக் பண்ணிடுறான். இப்போதான் நம்ம இசாகி வந்து நம்ம ரைச்சி கிட்ட என்ன சொன்னான்றதை காட்டுறாங்க. நம்ம இசாகி வந்து நேராக நம்ம ரைச்சி கிட்ட போயிட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, நீ மார்க்கை கவர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ரைச்சி வந்து அது என்னால் பண்ண முடிஞ்சா நான் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம இசாகி வந்து சொல்லுவான், அதுக்கு தான் நீ வந்து நார்மலாக அவனை கவர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை சொல்லுவான். அது என்ன மெத்தட்றானா, நம்ம ரைச்சி வந்து நம்ம மார்க்குக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம மார்க்குக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ணிட்டுருக்கணும். முக்கியமான விஷயம், நம்ம ரைச்சி வந்து மார்க்கு கிட்டேருந்து பால் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவனை கவர் பண்ணிட்டு இருக்கணும், அவ்வளோதான். இங்கே கரெக்டாக நம்ம ரைச்சியும் வந்து நம்ம மார்க்கை கவர் பண்ண வந்துட்டுருக்கான். அந்த டைமில் என்ன ஆகுறான்னா, நம்ம டான் வந்து பாலை நம்ம மார்க்குக்கு பாஸ் பண்ணுறான். நம்ம மார்க் வந்து பால் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ரைச்சியால் அவன் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியலனாலும் அவனை கவர் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ நம்ம இசாகியோட பிளான் என்ன ஆகுறான்னா, இப்போ நம்ம ரைச்சி வந்து மார்க்குக்கு ஒரு சைடு கவர் பண்ணிட்டான்னா அவனால் சில பிளேயர்ஸ்க்கு வந்து பாலை பாஸ் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக ஆகும். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இசாகி இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பான். இந்த டைமில் நம்ம மார்க் வந்து பாலை பாஸ் பண்ணிடுறான். நம்ம இசாகியும் இப்போ கண்டிப்பாக அவனோட அட்டாக் பேட்டர்னை மாற்றிருப்பான். ஸோ மேட்ச் மறுபடியும் ரீஸ்டார்ட் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த ஸ்டார்டிங் பிளேயராக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம இசாகியும் சில பிளேயர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி விட்டு கண்டிப்பாக அது நம்ம டானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போவான். நம்ம நீக்கவும் கரெக்டாக பாலை அவங்ககிட்ட பாஸ் பண்ண பாலை வந்து நம்ம இசாகி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போயிட்டு எட்டி வச்சிருவான். இங்கே தான் ட்விஸ்ட்டு, நம்ம ஐக்கு வந்து நீ கரெக்டாக தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணிட்ட மாமே, அது டான் இல்லை நானுன்னு சொல்லிட்டு பால் எடுத்து மறுபடியும் வளைச்சிருவான். பால் வந்து நேராக நம்ம கிங் பாரு கிட்ட போகுது. நம்ம பாரும் பால் எடுத்துகிட்டு ஷூட் அடிக்க ரெடியாக இருப்பான். அப்போ தான் நம்ம ககமாரு வந்து சொல்லுவான், ஏன்னு தெரியல ஆனால் இது என்னால் தடுக்க முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்கே நம்ம பாரு வந்து ஒரு வழியாக கோல் போஸ்ட் கிட்ட பால் எடுத்துகிட்டு வந்துட்டான். லாஸ்ட்டாக ஷூட் அடிக்கிறப்ப தடங்கள்லாம் வரும். பட் நம்ம பாரு வந்து ஷூட் அடிச்சிடறான். ஆனால் நம்ம ககமாரு எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக அந்த பாலை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருவான். பால் வந்து நம்ம இசாகி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு அசிஸ்ட் பண்ண நம்ம யுக்கிமியாவும் நவோவும் வந்துருப்பாங்க. நம்ம இசாகி வந்து பாலை நவோ கிட்ட பாஸ் பண்ணுறான். நம்ம நவோ கிட்டேருந்து ஐக்கு வந்து பாலை தட்டி விட்டுறான். பால் மறுபடியும் நம்ம இசாகி கிட்டே போகுது. நம்ம இசாகி வந்து பாலை யுக்கிமியா கிட்ட பாஸ் பண்ணுறான். நம்ம யுக்கிமியாவும் கரெக்டாக பாலை பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ட்ரிப்ளிங் பண்ணிட்டுருக்கேன். நம்ம இசாகி வந்து பொசிஷனுக்கு போயிடுவான். இப்போ பாஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம யுக்கிமியா வந்து பாஸ் பண்ணுறான். கரெக்டாக குறுக்காலதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் மாமா வந்துட்டுருக்காரு. வந்து நம்ம மார்க்கும் நேராக தலையால் ஒரு அடியை போட்டு பாலை தெறிக்க விட்டு கீழே இறங்கிடுறான். நம்ம இசாகியும் என்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இதுக்கு பேரலாக நம்ம ஹியரையும் என்னால் அதை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் இதோட முடிவடைகிறது.